கேரளம் செல்லும் வழியில் கோவை விமான நிலையம் வந்த பிரதமர் நரேந்திர மோடியை பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன், ஐஜேகே கட்சித் தலைவர் பாரிவேந்தர், அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி உள்ளிட்டோர் வரவேற்றனர். விமான நிலைய வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி, தமிழகத்தில் அஇஅதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் மகத்தான வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். தேர்தலுக்கெல்லாம் உற்சாகமாக இருக்குது. இங்கே அதிமுக தலைமையில் கூட்டணி எனக்கு வெற்றிகரமாக 210 தொகுதி என்டிஏ கூட்டணி அதிமுக தலைமையில் எடப்பாடி முதலமைச்சராக உறுதி, எந்த மாற்று கட்ட கிடையாது. உறுதியாக இங்கே இருக்கக்கூடிய கோவை, திருப்பூர், நீலகிரி 21 தொகுதியும் அதிமுக வெற்றி பெறும். கோவை மாவட்டத்தில் முழுமையாக அவனாசி சேர்த்து 11 தொகுதியும் உறுதியாக வெற்றி. தொடர்ந்து பேசிய பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன், தமிழக அரசியல் வரலாற்றிலேயே சிறைச்சாலையில் ஒரு அமைச்சரை வைத்திருந்த பெருமை திமுகவையே சாரும் என்று தெரிவித்தார். தமிழக தேர்தல் களம் சூடு பிடித்துக் கொண்டிருக்கிறது. எல்லா அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவையை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் ஊழல் அமைச்சர் இந்நாள் தியாகியை அறிவித்திருக்கிறார்கள் கோவை தெற்குக்கு. தமிழக வரலாற்றிலேயே ஜெயிலில் இருந்து ஒரு அமைச்சரை வைத்திருந்த ஒரு பெருமை திமுகவிற்கு தான் உண்டு. அப்படி ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு ஊழல் கரை பறிந்த அமைச்சரை கோவை மாதிரியான இடத்திற்கு அனுப்பி வைத்திருப்பதன் வாயிலாக 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, கடந்த முறை மாதிரியே 10க்கு 10 என்று கோவை மாவட்டத்தின் அனைத்து தொகுதிகளும் என்டிஏ வசம் வரும். இரண்டாவது, இம்மாதிரி ஒரு ஊழல் கரை பதிந்த அமைச்சரை அனுப்பியிருப்பதன் வாயிலாக கோவை மக்களை திமுக அவமரியாதை செய்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பேசிய ஐஜேகே கட்சியின் தலைவர் பாரிவேந்தர், தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக தெரிவித்தார். வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. இன்னைக்கு பிரதமர் இங்கே இருக்காருங்க. தோழமை கட்சியெல்லாம் அவரை பார்க்கணும், அவர்கிட்ட ஆசீர் வாங்கணும்.